தெரியும் தானே, அரபு நாட்டுல யுத்தம்டா, தண்ணீருக்கு எவ்வளவு பஞ்சமான ஒரு பகுதி. அப்ப சஹாபாக்கள் அங்க இருக்கிறாங்க. சஹாபாக்கள் தண்ணி இல்லாம பரிதவிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு சிலர்கிட்ட தான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது. தொழுகை நேரம் வருது, தொழணும், குடிக்க வேண்டிய குடிக்கணும். சாதாரணமான வெயிலா இருக்காத, பாலைவன பூமியில உள்ள வெயிலை பத்தி நமக்கு தெரியும். அப்படியான ஒரு கட்டம். அப்போ சஹாபாக்கள் முறையீடு செய்யறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இருக்கிற எல்லா தண்ணியையும், குடிக்கிறதுக்காக வைத்திருக்கும் எல்லா தண்ணியையும் ஒன்று சேர்க்க சொன்னாங்க. எல்லா தண்ணீரும் ஒன்று சேர்க்கப்படுகிறது. எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தண்ணிக்குள்ளால தங்கள் முபாரக்கான சங்கை பொருந்திய அந்த கையை அப்படியே வைக்கிறாங்க. வச்சு சொல்றாங்க, வேண்டியவங்க வந்து குடிங்க. ஒருத்தரா வாராங்க, வயிறு நிரம்ப குடிக்கிறாங்க தண்ணி. சைட்ல இருக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அது போன்ற இன்னும் பல சஹாபாக்கள் கண்ணால காண்றாங்க. சொல்றாங்க, நாங்கள் எங்கள் கண்களால் கண்டோம், அவருடைய சங்கை பொருந்திய விரல்களுக்குள்ளால் இருந்து நீர் பீரிட்டு வருகிறது உள்ளுக்கை என்று குடிக்கிறாங்க. சின்னொரு பாத்திரம், 2-3 பேர் குடிக்கிற தண்ணி தாங்க மொத்தமா இருந்துச்சு. அது உள்ளுக்க கையை வைக்கிறாங்க, தண்ணீர் பீரிட்டு வருகிறது. வரக்கூடிய சஹாபாக்கள் எல்லாரும் குடிக்கிறாங்க, தங்களுக்கு தேவையான அளவு சேகரித்து வைக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, தண்ணி முடியவே இல்லை. கடைசியில உள்ளவர், முதலாவது உள்ளவர் குடித்தது போலதான் கடைசியில உள்ளவரும் குடிக்கிறாரு. தண்ணீர் முடியவே இல்லை. தங்களுக்கு தேவையான அளவு குடித்தார்கள், தேவையான அளவு சேகரித்தார்கள். அப்போ இந்த ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அறிவிக்கும் பொழுது இதை கேட்டுக்கொண்டு கேட்கிறாங்க, எத்தனை பேர் ஈந்திப்பீங்க அந்த டைம்ல, அந்த பாத்திரத்துல தண்ணி குடிச்ச நீங்க எத்தனை பேர் ஈந்திப்பீங்க? அவர் சொன்னாரு, அந்த சந்தர்ப்பத்துல நாங்க 1500 பேர் இருந்தோம். 1500 பேர் இருந்தோம். 1,50,000 பேர் நாங்க இருந்திருந்தாலும் அந்த தண்ணி எங்களுக்கு போதுமா இருந்திக்கும். ஆனா அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் 1500 பேர் இருந்தோம் என்பதாக அந்த சஹாபி அறிவிப்பு செய்தார். புகாரில பதிவிடப்பட்ட செய்தி. எங்களுடைய தூதரை அல்லாஹ் எந்த அளவு பரக்கத் மிக்க ஒரு மனிதராக ஆக்கினார். அந்த தண்ணீருடைய ரகசியம் தெரியுமா? எங்கிருந்து வந்தீங்க அந்த தண்ணி? விரல்களில் இருந்து பீரிட்டி பாய்ந்தது தண்ணி. எங்கிருந்து அல்லாஹ் வர வைத்தான்? அவர் ஒரு மனிதர், எங்களை போன்ற இரத்தம் கொண்ட ஒரு மனிதர், பிறப்பு இறப்பு உள்ள ஒரு மனிதர். ஆனால் அவருடைய கைகளுக்குள்ளால் இருந்து அல்லாஹ் சங்கை பொருந்திய நீரை வெளிப்படுத்தினான். அதனால் தான் உலமாக்கள் தண்ணீரிலே மிக சிறப்பு வாய்ந்த தண்ணீரை வகைப்படுத்தும் பொழுது மிக சிறப்பு வாய்ந்த தண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளில் இருந்து வந்த தண்ணி. அதற்கு பிறகுதான் ஜம்சம் தண்ணி, அது போன்ற தண்ணிகளை வகைப்படுத்துவார்கள். அதை எல்லாம் விட சிறப்பு வாய்ந்த தண்ணி அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய சங்கை பொருந்திய கைகளுக்குள்ளால் இருந்து வந்த நீர்தான் என்று பட்டியல் படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி ஒரு அருமையான ஒரு தூதர் அல்லாஹ் எங்களுக்கு தந்துகிறார்.